இன்றைக்கி என்னென்னா நம்ம வந்து ஒரு பேக்கரிக்கு வந்திருக்கோம். என்னடா பேக்கரிக்கு போகிறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு எக் பப்ஸ் அடிக்ட்டு. எக் பப்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு எமோஷன் மாதிரி. ஸோ மலேசியா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெளிநாட்டில் தான் இருக்கோமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்மளை சுற்றி தமிழ் மக்களும் இருப்பாங்க. நமக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மேக்ஸிமம் இங்கே கிடைக்கும். பட் இருந்தாலும் பேக்கரி ஐட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் இங்கே கிடைக்கும். இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸில் சூம்பால் டீ அது வந்து மேக்ஸிமம் நம்ம என்ன தான் காஃபி ஷாப்பு அந்த மாதிரி நம்ம நியர்பையில் இருந்தாலுமே அதில் கிடைக்காது. ஸோ நாங்கள் அப்படி கண்டுபிடிச்சி போன இடம் தான் இந்த மெட்ராஸ் பேக்கரி. இது என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட்டு. இப்போ அவர் குடித்தது பார்த்திங்கன்னா ஏதோ சுலைமான் டீயா, அது எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணார். நல்லா இருந்துச்சு டீ. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி டீ, இந்த முட்டை போண்டா, அப்புறம் மிளகா பஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்து சாட் ஐட்டமும் சொல்லியிருந்தோம். அது போக வந்து எக் பப்ஸும் சொல்லியிருந்தோம். இந்த கடைக்கு எப்போ வந்தாலும் அங்கேயே சாப்பிட்டுட்டு ப்ளஸ் வந்து வீட்டுக்கும் சேர்த்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு தான் போவோம். ஸோ அது என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். நான் வந்து பேசிக்கலாக ஒரு கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் காளான், அந்த விஓசி பார்க்கு அந்த காளான் கடையிலலாம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இந்த கடையில் அந்த காளான் மட்டும் கிடைக்கல. இந்த கடையில் மட்டும் இல்லை, இங்கே ஊர்லேயே எங்கேயுமே காளான் கிடைக்கல, அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் காளான். ஸோ அது எனக்கு ஒரே ஒரு ஃபீலிங் தான். பட் இருந்தாலும் ஓகே, மற்ற ஐட்டங்கள் எல்லாமே மேக்ஸிமம் இங்கே கிடைக்கிது இல்லையா. நிழலோட அருமை வெயிலில் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஊரோட அருமை நம்ம அந்த ஊரில் இருக்கும்போது தெரியறதில்ல. அந்த ஊரை விட்டு தள்ளி தூரமாக இருக்கும்போது தான் தெரியும். அதுக்கு என்னமோ 100% உண்மை தான். நம்ம அதே ஊர்லேயே இருக்கும்போது அங்கே கிடைக்கிற ஃபுட்ஸு, அங்கே கிடைக்கிற ட்ரிங்க்ஸு நம்ம அதெல்லாம் வந்து பெருசாக தெரியாது. பட் ஆனால் நம்ம ஒரு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும்போது அதுக்காக நம்ம ஏங்கும் போது தான் அதோட அருமை கண்டிப்பாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.